பெண்கள் இதெல்லாம் செஞ்சா தோஷம் வரும் அப்படின்னா எந்த செயல்? நான் ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், என் சைஸ் கரெக்டாக இருக்குன்னு வாங்கி போகிறது முதல் தப்பு. ஏன்னா ஒருத்தருக்கு இருக்கிற அமைப்பு, ஒருத்தருக்கு இருக்கிற டைமு, ஒருத்தருக்கு இருக்கிற தோஷம் அது அவங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகிடுச்சு. அப்படியே நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா அந்த தோஷம் உங்களை அடிக்கும். உங்களுக்குன்னு தனியாக போடுங்க. இல்லையா அப்படி வாங்கிட்டிங்கன்னா புதுசாக அவங்ககிட்ட வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு நாள் போட்டு தரேன், 2 நாள் போட்டு தரேன் யாருன்னா கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. உங்களுக்கானது நீங்கள் மட்டும் அதை பயன்படுத்துங்க. இன்னொருத்தருக்கு சில நல்ல துணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணி நீங்கள் போட்டு துவைக்கும் போது அதை போட்டு அவங்க கோயிலுக்கு போவாங்க, மாலை போட்டிருப்பாங்க, கோயிலுக்கு போவாங்க, வெளியில் போவாங்க, பாசிட்டிவான விஷயத்துக்கு போவாங்க. நீங்களுமே சில விஷயம் அதை முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல விஷயம் பண்ணக்கூடாதுன்னா அது பண்ணாமல் தான் இருக்கணும். இல்லை நான் தலைக்கீழ தான் குதிப்பேன்னா விபத்தான. மர்ஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாப்பிக்கும் ஒரு பெண்களுக்கான டாபிக் அப்படின்னே சொல்லலாம். நீங்க பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல கருத்துக்கள் சொல்லிட்டு வரீங்க. அதனால இந்த கேள்வி உங்ககிட்ட என்னன்னா, பெண்கள் இதெல்லாம் செஞ்சா தோஷம் வரும் அப்படின்னா எந்த செயல்கள்? நல்லா கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தோஷம் வராமல் இருக்கணும் அப்படின்னா எந்த செயல் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. தோஷம் வராமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட விஷயம் பண்ணாமல் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு தோஷன்ற விஷயத்துலேருந்து நீங்கள் பாதுகாத்துக்கலாம். அதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு 4 சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, அவங்களோட துணி எமர்ஜென்சியில் வெளியில் போகும்போதோ இல்லை தச்சலாக போகும்போதோ தங்கச்சியோ இல்லை அக்காவோ இல்லை அம்மாட்ட அவங்களோட துணிகளை ஒரு பெண்ணோட துணி இன்னொரு பெண்ணு அடையக்கூடாது, அணிஞ்சிக்கக்கூடாது. நீங்கள் அம்மாவே இருந்தாலும் சரி, கூட பிறந்த தங்கச்சி இல்லை அக்காவே இருந்தாலும் சரி, தயவுசெய்து தவறு செய்யாதீங்க. அதுவும் பிஃபோர் மேரேஜாக இருந்தாலும் சரி, ஆஃப்டர் மேரேஜாக இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு பிறகும் சரி, உங்களோட துணியை முக்கியமாக நீங்கள் பகிர்ந்துக்காதீங்க. உங்களால் அந்த துணி இல்லை, இந்த துணி வாங்கி தான் போடணுன்னா புதுசாக வாங்கி கூட போடுங்க, தப்பு கிடையாது. இல்லை அவங்க போடாத துணி வச்சுருக்காங்க, புதுசாக வாங்கி வச்சுருக்காங்க, தைச்சி வச்சுருக்காங்க, அதை போடலாமான்னு ஒரு கேள்வி இருந்தால் தாராளமாக போடலாம். ஒரு தடவை அவங்க போட்டாங்கன்னா கூட அந்த துணியை நீங்கள் கூடவே கூடாது. நான் ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், என் சைஸ் கரெக்டாக இருக்குன்னு வாங்கி போகிறது முதல் தப்பு. ஏன்னா ஒருத்தருக்கு இருக்கிற அமைப்பு, ஒருத்தருக்கு இருக்கிற டைமு, ஒருத்தருக்கு இருக்கிற தோஷம் அது அவங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகிடுச்சு. அப்படியே நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா அந்த தோஷம் உங்களை அடிக்கும். துணின்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லாமல் வசியத்துக்கு துணி தான் பயன்படுத்துவாங்க, செய்வனிக்கும் துணி பயன்படுத்துவாங்க. அதனால் துணின்றது நம்மளோட வேர்வை படுற இடம், நம்ம உடல் படுற இடம். அதனால தான் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். தோஷத்துக்கு அதுவும் ஒரு முக்கியமான அறிகுறி. புரியுதுங்களா? துணியை நீ தயவுசெய்து ஷேர் பண்ணாதீங்க. இல்லையா யாருக்காவது கொடுத்துட்டிங்கன்னா அதை கொடுத்துருங்க. அவங்க ஒரு தடவை போட்டால் நீ வச்சுக்கோ, நீ போட்டுக்கணும்னு கொடுத்துருங்க. அதை வாங்கி திருப்பி தயவு செஞ்சு அது 1000 ரூபா ட்ரெஸ்ஸோ இல்லை 10,000 ட்ரெஸ்ஸு கூட இருக்கட்டும், தயவு செஞ்சு போடாதீங்க. புதுசாக தைச்சி வச்சுருக்காங்க, போடலைன்னா நம்ம போட்டுக்கலாம். 1. 2வது தோஷம்னு பார்த்தீங்கன்னா, 2வது ஒரு பெண் செய்யக்கூடாத விஷயம் பார்த்திங்கன்னா செப்பல். அதே மாதிரி தான் புதுசாக வாங்கி வச்சுருக்காங்கன்னா தங்கச்சியோ அக்காவோ மாற்றி பயன்படுத்திக்கலாம். இது தவிர்த்து அவங்க ஒரு வாரம் போட்டாங்க, 10 நாள் போட்டிருந்தாங்க, நான் எனக்கு கால் செட் ஆகிடுச்சு, அவங்க பிடிக்கலன்ட்டாங்க, அதனால் நான் போட்டுக்கிட்டேன்றது போடக்கூடாது. ஏன்னா செப்பலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்ம நிறைய விஷயத்தில் காப்பாற்றுறதே அந்த செப்பல்ன்ற ஒரு விஷயந்தான். நல்லது கெட்டது நிறைய விஷயம் ரோட்டில் கிடக்கும், அதில் எல்லாமே நம்மளை பாதுகாப்பாக கொண்டு வர்றது நம்மளோட செப்பல். ஒரு மனுஷனுக்கு அழகு காட்டுறதும் ஒரு செப்பலால் கூட அழகு காட்டலாம். அதனால் அந்த செப்பலை என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு அக்காதோ இல்லை தங்கச்சியதோ இல்லை அம்மாவதோ நாத்தனாரதோ யாரும் நம்ம கூட லேடிஸ் இருக்காங்களோ இன்னொருத்தர் அடையவே கூடாது, போடவே கூடாது. உங்களுக்குன்னு தனியாக போடுங்க. இல்லையா அப்படி வாங்கிட்டிங்கன்னா புதுசாக அவங்ககிட்ட வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு நாள் போட்டு தரேன், 2 நாள் போட்டு தரேன் யாருன்னா கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. உங்களுக்கானது நீங்கள் மட்டும் அதை பயன்படுத்துங்க, இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணாதீங்க. 2. 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதவிடாய் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பீரியட் டைம்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கான்னு வச்சிங்களேன், போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே வாஷிங் மிஷின்றதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணன் துணி, தம்பி துணி, அப்பா துணி, தங்கச்சி துணி, அக்கா துணி எல்லாமே ஒன்றா போட்டு துவைச்சிருவாங்க. சில பேர் நிறைய வீட்டில் இப்போ பண்ணிகிட்ருக்க தப்பு அதுதான். அந்த எல்லா நேரத்துலையுமே என்ன கேட்டால் மற்ற நேரத்தில் துவைக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். ஆண்களோட துணியை தனியாக துவைச்சி போடுங்க, பெண்களோட துணி தனியாக துவைச்சி போடுங்க. ஒன்றும் நீ ப்ரஷ்ஷு போடுற காலத்துலேயே தனியாக ஊற வைப்பாங்க. வாஷிங் மிஷின் தானே,
ஒரு 2 மணி நேரத்தில் துவைச்சிட போகுது, 2 மணி நேரம் கழிச்சு உங்கள் துணியை போட்டு துவைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அந்த முக்கியமாக அந்த மாதவிடாய் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பயன்படுத்துகிற அந்த 4 நாளைக்கு பயன்படுத்துகிற ட்ரெஸ்ஸை வந்து மற்ற ஒரு ட்ரெஸ்ஸோட சேர்க்கக்கூடாது. அது பெண்கள் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஆண்கள் உங்கள் கணவர் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி. ஏன்னா துணி சில நல்ல துணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணி நீங்கள் போட்டு துவைக்கும் போது அதை போட்டு அவங்க கோயிலுக்கு போவாங்க, மாலை போட்டிருப்பாங்க, கோயிலுக்கு போவாங்க, வெளியில் போவாங்க, பாசிட்டிவான விஷயத்துக்கு போவாங்க. நீங்களுமே சில விஷயம் அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல விஷயத்துக்குலாம் போவீங்க. அப்போ இந்த பீரியட் டைமில் இருக்கிற துணியை வந்து மற்ற துணியில் போட்டு துவைச்சிங்கன்னா அதுவும் தோஷத்தை தான் குறிக்கும். புரியுதுங்களா? 3. 4வது வந்து பார்த்திங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதவிடாய் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று ஆஃபீஸு, இல்லைன்னா வியாபாரம் பண்ணுறீங்க, இல்லைன்னா தொழில் பண்ணுறீங்களா, அது முடிஞ்சால் உங்கள் வீடு, இது மட்டும் ஃபிக்ஸ் ஆகிடுங்க. அந்த 4 நாளைக்கு ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. சொந்தக்கார வீட்டுக்கு போகிறது, தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகிறது, அவங்க வீட்டுக்குள்ளே போய் உட்காடுறது, இல்லை அவங்க ஆளுங்க வந்து வீடு வரையும் வந்தாங்கன்னா வீடு வரையும் பெட்ரூம் வரையும் கூப்பிட்டு வர்றது, இதெல்லாம் அந்த 4 days தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி போகிற ஒரு விஷயமா இருந்தால் அம்மா 2 நாள் கழிச்சு வரேன் அப்படி தாராளமாக சொல்லுங்கள். ஒன்றும் தலை முழிக்கிறது, யாரும் தலை வாங்கிட மாட்டாங்க. இல்லை எமர்ஜென்சி போய் தான் ஆகணுன்னா கூட நான் லாஸ்ட் வீடியோ கூட சொல்லியிருப்பேன், குளிச்சுட்டு போகலான்னு. அந்த மாதிரி போகலாமே தவிர இந்த மாதிரி மாதவிடாய் நேரத்தில் வந்து சொந்தக்கார வீட்டுக்கு போகிறது. ஏன்னா அந்த இடத்துல யாருன்னா ஒருத்தவங்க அப்படி இருந்தாங்கன்னா அதுவும் தோஷம்தான் குறிக்கும். அதுக்காகத்தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஒருத்தவங்க மாதமாக இருக்கும்போது வீட்டில் இன்னொருத்தவங்க மாதமாக இருந்தாலே ஒன்றா பார்க்க விட மாட்டாங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா தோஷத்தை குறிக்கும், குழந்தைக்கு வந்து பாதிப்பாக பிறக்கும்வாங்க. இதெல்லாம் வந்து உண்மை. சயின்ஸ் இருந்தாலும் சரி, தெய்வமும் இருக்குது, தோஷமும் இருக்குது. சில விஷயம் பண்ணக்கூடாதுன்னா அது பண்ணாமல் தான் இருக்கணும். இல்லை நான் தலைக்கீழ தான் குதிப்பேன்னா விபத்து தான் நடக்கும். அந்த மாதிரி இந்த பீரியட் டைமில் வேலைக்கு போகிறது, ஆஃபீஸ் போகிறது, வெளியில் வர்றது தனி, அது உங்களோட பர்சனல். பஸ்ஸில் போகலாம், நீங்கள் போகிறீங்க, 100 பேர் தொடுறா, 100 பேர் பண்ணுறீங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் சொந்தக்கார வீட்டுக்கு போகலாமா, இன்னொருத்தர் வீடுன்ற வசிக்கிற இடத்துக்கு நீங்கள் அந்த நேரத்துக்கு போகலாமான்னு கேட்டால் போகக்கூடாது. முக்கியமாக இந்த 4 விஷயத்தை மட்டும் நீங்கள் ஓரளவுக்கு கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த தோஷன்ற விஷயத்துலேருந்து மீண்டு இருக்கலாம். ஏன்னா தோஷன்றதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு பொதுவாகவே பெண்கள் கட்டும் ஆண்கள் கட்டும் வரக்கூடாது. அப்படி தோஷம் வந்துருச்சுன்னா அது சாதாரணமாக போகாது, அதுக்கு பரிகாரம் பண்ணணும். ஏன்னா தோஷம் பரிகாரமே பெரிய பரிகாரம். 21 நாள், 31 நாள், 41 நாள் இருக்குது, கடலில் போய் தலை முழுகணும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அப்புறம் அதுக்கு எரிக்கணும், சில பொருள் போது, இந்த மாதிரி பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அதனால் இவ்வளோலாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னா தோஷத்துலேருந்து தப்பிக்கணும்னா இந்த 4-5 விஷயமாவது. ஏன்னா சராசரி வாழ்க்கையில் இந்த 5 விஷயம் நடக்கிற விஷயந்தான். ஒரு மனுஷனுக்கு காலையில் எழுந்திரிச்சா நைட்டு தூங்குறதுக்குள்ளே இந்த 4-5 விஷயத்தை கடைப்பிடிச்சனாலே தோஷன்ற விஷயத்துலேருந்து அவங்க தப்பிச்சிக்கலாம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பாய். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷத்திலிருந்து பெண்கள் எப்படி தப்பித்து கொள்வது, அந்த விஷயத்தை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு தெளிவான விரிவான தகவலாக கொடுத்தீங்க. நன்றி. நன்றிம்மா.